முக்கிய பொறுப்புகள் இந்த மாதம் வந்து சேரும். அதிகார பதவிகள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. என்ன பிஸ்னஸ்ல தடை அது வரைக்கும் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் அது நிவர்த்தி ஆயிடும். அந்த யோகம் ஒன்று வருது. இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பொலிட்டிக்கலா ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். பெருமாளை இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவாவசு வருடம் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா, மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது. மிதுனத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம். அந்த குரு பகவான் வந்து நேரடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போகிறார். அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார். இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம்ங்கிறோம். எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனாலே நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த மாதம் பண்ணுறதில்லை. ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை வழிபடுவது. ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு. முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம். கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், விருச்சிகத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு, அதாவது டிசம்பர் 22 வச்சுக்கோங்களேன், சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வந்துடுறார். 25ஆம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர்றார். ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி 11ஆம் தேதி 2026 வருஷத்தில் மகரத்தில் புதன் பகவான் வர்றார். 14ஆம் தேதி ஜனவரி 14 மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகளாக இருக்க போகிறது. அதில் மிக முக்கியம், இந்த டிசம்பரில் 17ஆம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் 1ஆம் தேதியும் பிரதோஷம். அதே போல் இந்த டிசம்பர் 18 மாத சிவராத்திரி வரும். இந்த மாதம் விசேஷமானது, மிக முக்கியமானது ஹனுமன் ஜெயந்தி. அன்றைக்கி தான் சர்வ அமாவாசையும் வருகிறது. அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் இருக்குது. அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனது மேஷ ராசி என்பர்களே, இப்போ இந்த மாதத்துடைய கிரக நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்கள் பஞ்சமாதிபதி சூரியனும் அங்கே இருக்கார். இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அது. இது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை, உங்கள் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு நெருக்கம் உங்களுக்கு ஏற்படுவதை அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு நிர்வாக திறன் அதிகரிக்கும். முக்கிய பொறுப்புகள் இந்த மாதம் வந்து சேரும். அதிகார பதவிகள் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அதே போல் இந்த மாதத்துடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த புதன் பகவான் வந்து இந்த டிசம்பர் 25ஆம் தேதி தனுசு ராசிக்கு வருவார். அவர் வருகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் பிஸ்னஸில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 25ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சியில் இறங்கினோம்னா பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். என்ன பிஸ்னஸில் தடை அது வரைக்கும் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் அது நிவர்த்தி ஆகிடும். அந்த யோகம் ஒன்று வருது. அதே போல் திருமண விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு கல்யாண விஷயத்தில் தடை இருக்குங்க அப்படின்னு நீங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த தடை நிரந்தரம் இல்லை. நிறைய பேருக்கு நல்ல கல்யாண செய்தி கூடி வரும். தை மாதம் பிறந்து தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கூட கல்யாணத்தை பற்றிய நல்ல
ஒரு சிந்தனைகள் குடும்பத்தில் இந்த மாதம் இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தனுசுக்கு சுக்கிரன் மாறிடுவார். அப்போ அது வரைக்கும் இருக்கக்கூடிய திருமண தடைங்கிறதெல்லாம் விலகி, அதுக்கு பிறகு திருமண சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் குடும்பத்தில் வர ஆரம்பிக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் டிசம்பர் 22லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை. இது நாள் வரைக்கும் ஒரு பிரிவு இருந்தால் கூட அது திரும்பி சேர ஆரம்பிச்சிருவாங்க. கணவன் மனைவி கடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த முதல் திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த முதல் திருமணம் அருமையாக கைகூடி வரும். அதோடைய ஒரு நல்ல நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். சில இடங்களில் 2வது கல்யாணம் எப்போங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு 2வது திருமணத்தை குறித்த செய்தியும் கூட இந்த டிசம்பர் 22ஆம் தேதிக்கு மேலே வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு நல்ல சூழ்நிலை இந்த மாதம் இருக்க சந்தேகம் இல்லை. இதில் என்னன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் ஆரம்பத்தில் இருந்துட்டு தான் அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வருவார். கொஞ்சம் நெஞ்சக நோய்கள் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு கொலஸ்ட்ரால் அடைக்கிறது, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால அதில் கூடுதல் கவனம் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்துலேயே பல பேருக்கு நம்ம ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும். வேறு வேலைக்கு மாறலாமா, மாறினா நல்லா இருக்குமா, இல்லை ஒரு ஃபாரின் விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவோமான்னு நினைப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கைகூடி வருவதற்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பை பற்றி நம்மளை புஷ் பண்ணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே கூட நம்ம மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவாங்க. அப்படியும் சிலருக்கு இருக்குது. ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும்? ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சில பேர் சொத்துக்களை ஒரு கடையை கட்டி வாடகை விட்டுருப்பீங்க, வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பீங்க. அதனால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு நல்ல அமையும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறதெல்லாம் சூழ்நிலை மாறப்போகுது. அந்த டிசம்பர் 25ஆம் தேதியிலேருந்து படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வரும். ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட, நல்ல எஜுகேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போகுது. ஸோ ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ திருப்பதி பெருமாளை இந்த மாதம் வழிபடுகிற போது அது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. ஏன்னா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்த கண்ண பரமாத்மா சொல்கிறதுனால நம்ம பெருமாளை இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். இதில் 5ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ பொழுதுபோக்கு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில இடங்களில் என்ன ஆகும்னா, பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இடையில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அவங்க கருத்து ஒன்று, உங்கள் கருத்து ஒன்று. அதை ஒத்துக்கிறதுல ஒரு ஈகோ தடுக்கும். அதை கொஞ்சம் விட்டுட்டா நல்லா இருக்கும். பொதுவாகவே இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஹெல்த்தில் அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு இந்த மார்கழி மாதத்தில். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, வெற்றிகளை இந்த மாதம் கொண்டு தரப்போகிறது. இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா, அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது. வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும். ஆந்திராவில் மழை இருக்கும். ஒரு குட்டி புயல், சூறாவளி காற்று, கடலில் மழை பெய்கிறதெல்லாம் இப்போ இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள், மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்குது. அதே போல் ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குட்டி புயல், சூறாவளி காற்று, இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும்னு தெரிகிறது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க. திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படிம்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி பல நிகழ்வுகள், அரசியலில் கூட்டணி மாற்றங்கள், ஒரு கூட்டணி பிரிவது, இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேருவது அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது. ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக, அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையணும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.